ஒரு வார்த்தை பேசல, ஒரு சண்டை போடல. இருந்தாலும் ஒட்டுமொத்த பிக் பாஸ் வீடுமே சாண்ட்ராவோட பேரை தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் சாண்ட்ராவை பார்த்தா பதறானு அப்படின்னே சொல்லலாம். இப்படி ஒரு போட்டியாளரை இதுவரையா பார்த்ததே கிடையாதுங்க. ஆமாங்க, இப்படிலாம் ஒரு ஆள் மைண்ட் கேம் ஆட முடியுமா அப்படிங்கறத சாண்ட்ராவை பார்த்து தான் கத்துக்கணும். அந்த அளவு செம மைண்ட் கேம் ஆடுறாங்க. ஒட்டுமொத்த அன்பு கேங்கையும் ஒத்த ஆளா நின்று கதற விட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட பிஆர் அக்கா. இந்த கோமாளியை பொறுத்தவரை டாஸ்க்கும் விளையாட தெரியாது. டாஸ்க் விளையாடுறவங்க கிட்ட சண்டை போடுறது மட்டும்தான் முழு நேர வேலையா இருக்குது. நேத்து பார்த்தோம் அப்படின்னா அரோரா வந்து விதிமீறல் பண்ணிட்டு இருக்காங்க. அதை கேட்க போற வினோத் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க இந்த பிஆர் அக்கா. அதே நேரத்துல டாஸ்க் விளையாடுறதுக்கு தைரியம் இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா கிடையாது. அதாவது செகண்ட்ஸா இருக்கட்டும், மினிட்ஸா இருக்கட்டும், ஹவர்ஸா இருக்கட்டும், என்னால மைண்ட்ல வச்சுக்க முடியாது, நான் குழம்பிடுவேன், அதனால நான் டாஸ்க் அல்ல, நீங்க எல்லாரும் விளையாடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. மீதி 3 பேர் தான் விளையாடுறாங்க. அதுக்கப்புறம் வினோத்தை பொறுத்தவரை நடக்கிற விதிமீறலை தட்டி கேட்கும் போது கூட இந்த அம்மாவை பொறுத்தவரை இப்பெல்லாம் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொம்பு தூக்குனதெல்லாம் பார்க்கும்போது ஏமா எங்க இருந்துமா வர்ற நீ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆமாங்க, இந்த பிஆர் அக்காவை பொறுத்தவரை இருக்கிற பணத்தை கொடுத்து பிஆர் எல்லாம் செட் பண்ணிட்டு உள்ள போயிட்டாங்க. அதே நேரத்தில் உள்ள இருந்து என்ன பண்றது அப்படிங்கறது தெரியாம எவனாவது எங்கேயாவது சண்டை போடுவான், அதுல போய் நம்ம ஏதாவது கருத்தை முன்வைப்போம் அப்படிங்கிற மாதிரி கருத்தை சொல்லி அவன் வாயை புடுங்கி அவனை இரிட்டேட் பண்ணி ஒரு கேவலமான கேம் ஆடி இருக்காங்க. இன்னைக்குமே வினோத்தை இழுத்து தான் ஒரு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையாவேங்க இந்த திவ்யாவும் மாசு கெத்து அப்படிங்கிற மாதிரி சில தற்குறிகள் சொல்றானுங்க பாருங்க, அதை தான் ஏத்துக்கவே முடியல அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த அம்மாவை பொறுத்தவரை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள யாருக்கு பிரச்சனை வந்தாலுமே நான் நியாயத்தை கேட்பேன், எதிர்த்து கேள்வி கேட்பேன் அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்தில் இவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது ஏ வாங்கப்பா வாங்கப்பா எனக்குன்னு கேட்கறதுக்கு யாராவது வாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி கதறதெல்லாம் பார்க்கும்போது ஏமா அர்ச்சனா மாதிரி பண்ணலாம், அதுக்கு அர்ச்சனா மாதிரி தைரியம் இருக்கணும், திறமை இருக்கணும். எதுவுமே இல்லாம டாஸ்க் விளையாடுறது கிடையாது, மக்களை என்டர்டெயின் பண்றது கிடையாது, எந்த டேஷும் பண்ணாம நீ எப்படி அர்ச்சனா மாதிரி வர முடியும்? என்ன திவ்யா கோமாளி மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் திவ்யாவோட கேம் பிளேயை பார்க்கும்போது எனக்கு தெரியுது. இதுல சில தற்கொலைகள் வந்து பாத்தீங்களா வேற லெவல் பண்றாங்க எங்க தலைவி அப்படிங்கிற மாதிரி பொங்குவாங்க. நீங்களே நியாயத்தை சொல்லுங்க. சரி, என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரை என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத டீடைலா பார்த்தலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரை நேத்து ராத்திரி நடந்ததுதான் காட்டுறாங்க. நேத்து ராத்திரி நடந்தது மொத்தமா காட்ட முடியாதுங்க. இந்த அரோராவா இருக்கட்டும், சபரியா இருக்கட்டும், இந்த 2 பேருமே பல கோமாளி வேலைகளை எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறமா பண்ணிட்டு இருக்காங்க. அதை தான் காமெடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையை சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா சபரிக்கெல்லாம் காமெடி பண்றதுக்கே வரலங்க. அவன் பேசுறதெல்லாம் கேட்டா கலீஜா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அவனை பொறுத்தவரை கக்கா ஆயி அப்படிங்கிற வார்த்தைகள் தான் அவனை பொறுத்தவரை காமெடியாவே இருக்குது, இல்லை கேவலமா இருக்குதுடா அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுச்சு. என்னதான் இருந்தாலும் இந்த ஆயாக்க அரோராவும் சபரியும் சேர்ந்து காமெடி பண்றேன் அப்படிங்கிற பேர்ல மிகப்பெரிய அக்கப்போரைய பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க பண்ற கோமாளித்தனத்தெல்லாம் பார்த்துட்டு வினோத், கனி, ஆதிரை இவங்க 3 பேருமே சிரிச்சு செமையா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட பிஆர் அக்காவை பொறுத்தவரை இவங்க கத்துற கத்துக்கு தூக்கம் வராம புரண்டுகிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் தூங்கிக்கிட்டு இருந்த சாண்ட்ராவை பொறுத்தவரை என்னடா கருமம் பிடிச்சவனுக்கு தூங்க விட மாட்டேங்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட பெட்ஷீட் போர்வையெல்லாம் எடுத்துட்டு கார்டன் ஏரியாவுக்கு போயிடுறாங்க. சந்திரமுகியா மாறின சாண்ட்ரா எழும்பி வர்றதை பார்த்த உடனே ஒட்டுமொத்த அன்பு கேங்குமே பதறாங்க. சபரியா இருக்கட்டும், அரோராவா இருக்கட்டும் தெரிச்சு போய் பெட்ல படுத்துக்கிறாங்க. ஐயோ அப்படிங்கிற மாதிரி பார்க்கிறதுக்கே கண்கொள்ளா காட்சியா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஆமாங்க, இந்த சகுனி கூட்டத்தை பொறுத்தவரை வந்த முதல் நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அன்பு கேங் அப்படிங்கிற ஒரு கேங்கை கூட்டிக்கிட்டு அவங்களுக்கு எதிராக எவெல்லாம் பேசுறானோ அவங்கள மார்க் பண்றது, இரிட்டேட் பண்றது, ட்ரிகர் பண்றது, இப்படிப்பட்ட வேலைகளை தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா சாண்ட்ராவை பொறுத்தவரை எதுவுமே பண்ணல, ஒரு வார்த்தை பேசல, சண்டை போடல, திட்டல, எதுவுமே பண்ணல. இருந்தாலும் அவங்கள பார்த்த உடனே இவங்க எல்லாம் பதறத பார்க்கும்போது எனக்கெல்லாம் கண்கொள்ளா காட்சியா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இதுல பல பேர் வந்து சாண்ட்ரா கண்டென்ட்டுக்காக பண்றாங்கப்பா, இரிட்டேட் பண்றதுக்காக பண்றாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. எப்பா அதுதானப்பா பிக் பாஸ்? அவங்க வார்த்தை ஏதாவது விட்டாங்களா, சண்டை போட்டாங்களா? எதுவுமே பண்ணலையே. கிட்டத்தட்ட 2 வாரமா சொல்லிட்டு இருக்காங்க பிக் பாஸ் வீட்டுல எதுக்காக லைட் ஆஃப் பண்றாங்க, தூங்குறதுக்கு தான். நல்லா தூங்கினாதான் அடுத்த நாள் கொடுக்கிற டாஸ்க் எல்லாம் சிறப்பா பண்ண முடியும். உங்களுக்கு எல்லாம் தூக்கம் வரல அப்படின்னா கார்டன் ஏரியால நிறையவே சோஃபா போட்டிருக்காங்க, அங்க போய் கத்துவீங்களோ கும்மால் அடிப்பீங்களோ என்ன வேணாலும் பண்ணுங்க, தூங்குறவங்க தூக்கத்தை எதுக்காக கெடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி பல இடங்கள்ல சாண்ட்ரா வந்து கேள்வி கேட்டாங்க. அதாவது போன வார தலையா இருந்த அமித்துக்கிட்டையுமே கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்காங்க, அதே மாதிரி இந்த வார தலையா இருக்கிற வினோத் கிட்டையுமே கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இவங்களை பொறுத்தவரை அதாவது அரோராக்க வந்து பகல்லாம் தூங்குவாங்க, நாய் குலைக்கும், அதே நேரத்தில் ராத்திரி ஆயிடுச்சு அப்படின்னா அந்த அக்காவுக்கு தூக்கம் வராது. ஆமாங்க, அந்த அக்காவை பொறுத்தவரை மிட் நைட் மசாலா ராணி தானே, தூங்கினா அதெல்லாம் நடக்குமா? இப்போதைக்கு பார்த்தோம் அப்படின்னா எஃப்ஜேயும் கலெக்டி விட்டுட்டு சபரி பின்னாடி தான் சுத்திட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் சாண்ட்ரா வந்து கோவப்பட்டுட்டு போனதை பார்த்த உடனே சபரி, அரோரா இந்த 2 பேருக்குமே வயிற்றுல புளிய கரைச்சிருச்சு. ஐயோ சாண்ட்ரா வெளியே போய் படுக்க போறாங்க, வீக்கெண்ட் எபிசோட்ல விஜய் சேதுபதி வச்சு கிளிக்க போறாரு, வாங்கடா மன்னிப்பு கேட்பான் அப்படிங்கிற மாதிரி ஓடி போறாங்க. அதாவது சபரி, அரோரா, வினோத் இந்த 3 பேருமே சாண்ட்ரா கிட்ட போய் மன்னிப்பு எல்லாம் கேட்கறாங்க. அந்த இடத்துல சாண்ட்ரா போறதுல தெரிஞ்சு பண்ற தப்புக்கு தானப்பா மன்னிப்பு கேட்கணும், நீங்க தான் வேணும் தானே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நானும்
நானும் 2 வாரமா சொல்லிட்டு தான் இருக்கிறேன், இப்படி பண்ணாதீங்க, தூங்குறவங்க தூங்கணும்ல, உங்களுக்கு தூக்கம் வரல ஃபன் பண்ணோம் அப்படின்னா கார்டன் ஏரியால வந்து பண்ண வேண்டியதானே, நானும் 2 வாரமா சொல்லிட்டு தானே இருக்கிறேன், நீங்க வேணும்னே பண்ண மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல சாண்ட்ரா சொல்றாங்க. சபரியை பொறுத்தவரை நான் மன்னிப்பு கேட்ட பிறகும் நான் வேணும் தான் பண்றேன்னு சொல்றீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. அந்த இடத்துல சாண்ட்ரா டைரக்டாவே சொல்றாங்க, ஆமா சபரி, நீ முதல் தடவை பண்ணா பரவாயில்ல, 2 வாரமா இதே தானே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அப்படி இருக்கும்போது வேணும்னே பண்ண மாதிரி தான் எனக்கு தெரியுது அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ரா வந்து நான் வெளியே படுத்துக்கிறேன்ப்பா, உள்ள வரல அப்படிங்கிற மாதிரி அவங்களோட ஸ்டாண்ட்ல ஸ்டெடியாவே இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா பாருக் அமர்தீன் இவங்க 2 பேருமே சாண்ட்ரா கிட்ட பேசி எப்படியாவது சமாதானம் பண்ணிடலாம் பாக்குறாங்க. இருந்தாலும் சாண்ட்ரா பொறுத்தவரை இல்லப்பா, நான் கண்டென்ட் தான் பண்ண போறேன், இதுக்கு ஒரு நியாயம் எனக்கு கிடைச்சே ஆகணும், நான் வெளியே தான் படுக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி வெளியே படுத்திருக்காங்க. என்ன பொறுத்தவரை சாண்ட்ரா பண்ணதுல எந்த தவறுமே இல்ல அப்படிங்கறது தான் என்னோட கருத்து. ஆமா தானங்க, நீங்களே நல்லா ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கீங்க, உங்க பக்கத்துல வந்து எவனாவது ஒருத்தன் கத்துறான் அப்படின்னா செவிலே ஒண்ணு விடுவீங்களா இல்லையா? உங்களுக்குனா ஒரு நியாயம், சாண்ட்ராக்குனா ஒரு நியாயமாப்பா. உங்களுக்கு சாண்ட்ராவை பிடிக்காது, ஓகே, சாண்ட்ராவை திட்டிக்கங்க. அதே நேரத்துல இந்த இடத்துல சாண்ட்ரா பண்ணதுல எந்த தவறுமே இல்ல அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. என்னதான் இருந்தாலும் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இன்னைக்கு காலையில எபிசோட காட்டுறாங்க. இந்த இடத்துல சுபிக்ஷா விக்ரம் இந்த 2 பேருமே பேசிட்டு இருக்காங்க. சுபிக்ஷாவை பொறுத்தவரை என்ன சாண்ட்ரா நேத்து ராத்திரி வெளியே தான் படுத்திருந்தாங்களா, எதுக்காக இப்பெல்லாம் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சுபிக்ஷா கேள்வி கேட்கறாங்க. அந்த இடத்துல வக்ரம் பிடிச்ச விக்ரம பொறுத்தவரை கண்டென்ட்டுக்காக தான் பண்றாங்க, இருந்தாலும் இது ரொம்பவே சின்ன பிள்ளைத்தனமா ஓப்பனாவே தெரியுது அப்படிங்கிற மாதிரி விக்ரம் பேசியிருக்கான். லே வெங்காயத்துக்கு அழுத வெங்காயம் தான்றா நீ எல்லாம் சாண்ட்ராவை பத்தி பேசுற பத்தியா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆமா தாங்க, இந்த வக்ரம் பிடிச்ச விக்ரம பொறுத்தவரை எந்தெந்த இடத்துல அழுது இருக்கான் அதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரியும். இவன் வந்து சாண்ட்ரா காரணமே இல்லாம கண்டென்ட்டுக்காக பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒன்னு சொல்றான். இதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா விக்ரம் சுபிக்ஷா இந்த 2 பேருமே தங்களுக்குள்ள இருக்கிற பயத்தை மறைச்சுக்கிட்டு கொஞ்சம் தைரியத்தை உண்டு பண்ணிக்கிட்டு சாண்ட்ரா கிட்ட பேசுவோம் அப்படிமே போறாங்க. அந்த நேரம் இன்னைக்கான பாட்டை போட்டு விட்டுறாங்க. பாட்டு போட்ட உடனே சாண்ட்ரா வந்து நல்ல குத்தாட்டம்லாம் போட்டாங்க. அதே நேரத்தில் நம்மளோட பிஆர் அக்காவா இருக்கட்டும் இல்லைன்னா பொறுக்கி எஃப்ஜேயா இருக்கட்டும் எலும்பவே இல்ல, தூங்கிட்டே இருக்கிறாங்க. இந்த தூங்கு மூஞ்சி திவ்யா தான் பெஸ்டாடா அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வி. ஆமாங்க, டாஸ்க்கும் பண்ண மாட்டாங்க, என்டர்டெயினும் பண்ண மாட்டாங்க, காலையில எலும்பி வேக்கப் சாங்க்கு டான்ஸ் கூட ஆட மாட்டாங்க. எண்ணத்தை கிழிச்சிட்டாங்க அப்படிங்கறதுக்காக இவங்களுக்கு பேமெண்ட் இல்லைன்னா இவங்களுக்குன்னு ஒரு ஆர்மி இருக்குது அப்படிங்கறத எனக்கு தெரியல. அதுக்கப்புறமா அமித் சுபிக்ஷா இந்த 2 பேருமே சாண்ட்ரா கிட்ட உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல சுபிக்ஷா போறவள எதுக்காக நீங்க வெளியே படுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி காரணம் கேட்கறாங்க. அந்த இடத்துல சாண்ட்ரா வந்து நேத்து ராத்திரி என்ன நடந்துச்சோ அதெல்லாம் டீடைலா சொல்றாங்க. உடனே சுபிக்ஷா போறவள அவங்க தான் மன்னிப்பு கேட்டாங்கல்ல, மறுபடியும் எதுக்காக நீங்க உள்ள வந்து படுக்கல அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. அந்த இடத்துல சாண்ட்ரா வந்து தெரியாம தப்பு பண்ணா பரவாயில்ல, அதான் ஆதிரி வந்து என்கிட்ட டைரக்டாவே சொல்லிட்டாலே, இது வந்து ஸ்கூல்லாம் கிடையாது, நாங்க இப்படிதான் கத்துவோம், என்னதான் சொன்னாலும் நாங்க கேட்க மாட்டோம், ராத்திரி கிடந்து கத்துறது தான் எங்களோட வேலை அப்படிங்கறத ஓபனாவே சொல்லிட்டாலே, சொல்லிட்டு தானே பண்றாங்க, அப்படி இருக்கும்போது தெரியாம பண்ணதுன்னு எப்படி சொல்ல முடியும்? அது மட்டும் இல்லாம போன வார கேப்டனா இருந்த அமித் கிட்டயா இருக்கட்டும், இந்த வார கேப்டனா இருக்கிற வினோத் கிட்டயா இருக்கட்டும், நான் இத கம்ப்ளைண்டாவே எத்தனை வாட்டி சொல்லிட்டேன், இத்தனை வாட்டி சொல்லியும் திரும்ப திரும்ப பண்றாங்க அப்படின்னா அவங்க வாண்டடா தான் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல சாண்ட்ரா வந்து சுபிக்ஷாட்ட பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா பெட்ரூம் ஏரியாவை காட்டுறாங்க. பெட்ரூம் ஏரியால அன்பு கேங் எல்லாருமே ஒன்னா உட்கார்ந்துருக்காங்க. அந்த இடத்துல கமர்தீனை பொறுத்தவரை சாண்ட்ரா எதுக்காக இப்படிலாம் பண்றாங்க, வாண்டடா பண்ற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி கமர்தீன் பேசுறத காட்டுறாங்க. கமர்தீன் மட்டும் இல்லங்க, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாருமே சாண்ட்ரா வாண்டடா தான் பண்றாங்க, கண்டென்ட்டுக்காக தான் பண்றாங்க அப்படிங்கறத ஓபனா தான் சொல்றாங்க. நம்மளும் அதை தான் சொல்றோம், இல்லன்னா சொல்லல. அதே நேரத்துல அன்பு கேங்ல இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து கும்மாலாம் அடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மத்தவங்களோட தூக்கத்துல விளையாடுறதும் தப்பு அப்படிங்கறத என்னோட கருத்து. அதுக்கப்புறமா சபரி, அரோரா, வினோத் இந்த 3 பேருமே திரும்பவும் சாண்ட்ரா கிட்ட போய் பேசுறாங்க. அந்த இடத்துல சபரி வந்து நாங்க வேணும்னே பண்ணல, எதுக்காக இப்படி பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கறாங்க. சாண்ட்ரா பரவாயில்ல, எப்பா எனக்கு இத பத்தி பேச வேண்டிய அவசியமே கிடையாது, நான் பேச விருப்பப்படவே இல்லை, நான் உங்க யாரையாவது குறை சொன்னா எங்கேயாவது சண்டை போட்டனா எதுவுமே பண்ணலையே, நீங்க எதுக்காக திரும்ப திரும்ப வந்து இதை பத்தியே பேசிட்டு இருக்கீங்க, எனக்கு இதை பத்தி பேசுறதுக்கே விருப்பம் இல்லை, போயிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல சபரி வந்து திரும்ப திரும்ப பேசுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு விக்ரம் சுபிக்ஷா இவங்களும் வந்துடுறாங்க. சாண்ட்ரா பொறுத்தவரை நான் இந்த இடத்துல பிரச்சனையே பண்ண விரும்பல, அது மட்டும் இல்லாம நான் யாரையுமே குறை சொல்ல, நீங்க என்னத்தை நிரூபிக்கணும் அப்படிங்கறதுக்காக என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு அப்படி ஏதாவது நிரூபிக்கணும் அப்படின்னா உங்களோட குரூப்ல போய் பேசுங்க, இல்லனா கேமரா கிட்ட உங்க தரப்பு நியாயத்தை சொல்லுங்க, என்கிட்ட யாருமே பேச வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாரையும் சொல்லி பத்தி விட்டுறாங்க. அந்த இடத்துல இந்த வார தலையா இருக்கிற வினோத பொறுத்தவரை என்னதான் இருந்தாலும் தப்பு நடந்துருச்சு, இனி நடக்காம நான் பாத்துக்கிறேன், லிவிங் ஏரியால எல்லாரையும் கூப்பிட்டு இதை நான் அட்ரஸ் பண்ணிடுறேன், அதாவது ராத்திரி எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறமா கிடந்து கத்தாதீங்க அப்படிங்கறத நான் லிவிங் ஏரியால எல்லாரையும் கூப்பிட்டு சொல்லிடுறேன் அப்படிங்கிற மாதிரி வினோத் சொல்றாரு. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா அன்பு கேங்ல இருக்கிற எல்லாருக்குமே அன்பு கேங்கோட தலைவியா இருக்கிற ராஜமாதா கனி வந்து ஒரு அட்வைஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. அதாவது சாண்ட்ரா வந்து
வாண்டாட தான் பண்ணிட்டு இருக்காங்க. மன்னிக்கிறது பெரிய குணம், சாண்ட்ராவுக்கு அந்த குணமே கிடையாது. தப்பு பண்ணவங்க தப்ப உணர்ந்து மன்னிப்பு கேட்கறாங்கல்ல, அவங்க மன்னிச்சிருக்கலாமே, அவங்க வாண்டாட இந்த பிரச்சனையை கிளப்புறாங்க அப்படிங்கிற மாதிரி கனி வந்து நியாயத்தை பேசுறாங்களாம். கனியக்கா, நீங்களா நியாயத்தை பத்தி பேசுறீங்க? வந்த முதல் நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு குரூப்பை சேர்த்துக்கிட்டு உங்களுக்கு எதிராக யாரெல்லாம் பேசுறாங்களோ அவங்களுக்கு எதிராக நீங்க எவ்வளவு சதி திட்டங்கள் தீட்டி இருக்கீங்க அப்படிங்கிறது எல்லாமே எங்களுக்கு தெரியும். சாண்ட்ரா வந்து தனியாலதான் உங்க எல்லாரையுமே கதற விட்டுட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் உங்களை மாதிரி ஒரு கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு கையில இருக்கிற அல்ல கைகளை வச்சு ஒரு கேம் ஆடல. ஆமா தானங்க? கனியக்கா இதே மாதிரி சில்லறத்தனத்துக்குலாம் சண்டை போட்டதே கிடையாதா? பாரு கிட்ட வாண்டாடா எவ்வளவு பிரச்சனை பண்ணிருக்காங்க. இந்த அக்காவை பொறுத்தவரை மன்னிக்கிறதுக்கு பெரிய மனசு வேணும் அப்படிங்கலாம் பேசுறாங்க. உங்ககிட்ட பெரிய மனசு இல்ல அப்படிங்கறத நீங்களே ஒத்துக்கிட்ட மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சாண்ட்ரா, அமித், வினோத் இந்த 3 பேருமே உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வினோத்தை பொறுத்தவரை கனிக்காக சொம்பு தூக்கிட்டு பேசிட்டு இருக்காரு. என்னதான் இருந்தாலும் நீங்க கனியோட மூஞ்ச பார்த்து எதுக்காக பேசல, அவங்க ரொம்பவே வருத்தப்பட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கனிக்காக இந்த இடத்துல பேசிட்டு இருக்காரு. அந்த இடத்துல சாண்ட்ரா வந்து நான் வந்து கனிக்கிட்ட பேசவே இல்லை, நான் தான் ஒத்துக்கிறேனே, என்ன பொறுத்தவரை என்கிட்ட நீங்க தான் கேள்வி கேட்டீங்க, நீங்க கேட்ட கேள்விக்கு தான் நான் பதில் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க தரப்பு அவங்க நியாயத்தை சொல்லிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல வினோத் வந்து கனி உங்க மூஞ்ச பார்த்து தான் பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. சாண்ட்ரா நான் அவங்க மூஞ்ச பார்க்கவே இல்லை, அவங்க என் மூஞ்ச பார்த்தாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க. இருந்தாலும் வினோத் வந்து கனியை கூப்பிட்டு வச்சு நியாயம் பேசுறாரு. அந்த இடத்துல கனி வந்து நான் நார்மலா 2 பேர்ட்டையும் தான் பேசினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உண்மையாவே அந்த சண்டையை போல நான் தான் இந்த இடத்துல யாருமே கப்பு வைக்க கூடாதுன்னு சொன்னோம்ல அப்படிங்கிற மாதிரி கனி வந்து என்னமோ கடுகடின்னு கோவத்துல தான் பொறிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்படி கோவப்பட்டு கத்தும் போது யாருமே அவங்க மூஞ்ச பார்த்து பேசுறதுக்கு தயாராக மாட்டாங்க. அந்த இடத்துல சாண்ட்ரா வந்து நான் பண்ணது தப்பு தான், என்னோட கப்பை நான் கழுவி வச்சுட்டு போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டு போனாங்க. இதுல கனியோட மூஞ்ச பார்த்து பேசல அப்படிங்கிறதுக்காக கனி விட்ட வார்த்தை சரின்னு சொல்ல முடியாது. அடைச்சி மூஞ்ச பார்த்து கூட பேச மாட்டாங்க. இவங்க எல்லாம் ஒரு மனுஷங்களா அப்படிங்கிற மாதிரி தான் பேசினாங்க. அதாவது இந்த அம்மாவை பொறுத்தவரை மூஞ்ச கருத்துக்கிட்டு கோவமா பேசுவாங்களாம். இந்த அம்மா கிட்ட வழிய போய் ராஜமாதா ராஜமாதா நீங்க சொல்றதெல்லாம் நான் கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டா நல்லவங்க, இல்லன்னா அவங்க கெட்டவங்க அப்படிங்கிற மாதிரி ஃப்ரேம் பண்ணுவாங்க. ஆமாங்க, சாண்ட்ராவும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அழுதுகிட்டே தான் இருக்கிறாங்க. அதை பார்க்கும்போது நமக்கு இரிட்டேட் ஆகுது. அதே நேரத்துல கனியோட ஒரு சொட்டு கண்ணீர் வந்த உடனே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாவனுக்குமே பதறுது. அதாவது இந்த அன்பு கேங்கோட குரூப்பிசம் என்னைக்குமே ஓயாது அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு காரணம் இருக்கலாங்க. அன்பு கேங்ல எவன்லாம் ஓட்டிங்ல கடைசி இருந்தாலுமே அவனை காப்பாத்தி உள்ள வச்சிடறாங்க. வீக்கெண்ட் வர விஜய் சேதுபதியுமே அன்பு கேங்ல எவன்லாம் இருக்கிறானோ அவனுக்கு எதிராக கேள்வியே கேட்க மாட்டேங்காரு. அப்படி இருக்கும்போது அந்த குரூப்ல இருக்கிறவங்க ஆடாதானே செய்வாங்க. ஆமா தானங்க? என்னதான் இருந்தாலும் இந்த இடத்துக்கு வர கனியை பொறுத்தவரை இந்த சின்ன மேட்டருக்கப்பா என்ன கூப்பிட்டு பேச வச்சிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. அந்த இடத்துல வினோத் வந்து நடந்த விஷயங்கள்லாம் சொல்றாரு. சாண்ட்ராவை பொறுத்தவரை வினோத் நீங்க இந்த தோனியில என்கிட்ட பேசவே இல்லை, என்கிட்ட ரூடா தான் பேசுனீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. வினோத் நான் இப்படிதான் பேசினேன், இங்க எவ்வளவு கேமரா இருக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. அந்த இடத்துல சாண்ட்ரா ஒண்ணுதான் சொல்றாங்க, என் பிள்ளை மேல சத்தியமா நீங்க இந்த தோனியில பேசவே இல்ல, கடு கடுன்னு தான் பேசுனீங்க. அதாவது வினோத் வந்து கோவத்துல எப்படி பேசுவாரோ அப்படிதான் என்கிட்ட பேசுனீங்க, நீங்க சாப்பிட்டாலாம் என்கிட்ட பேசல அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ரா பேசுறாங்க. அந்த இடத்துல வினோத் வந்து ட்ரிகர் ஆயிராரு. அதாவது வினோத்தை பொறுத்தவரை ரொம்பவே இன்னசென்ட் தான், இல்லைன்னா சொல்ல. அதே நேரத்துல அவர் மேல இருக்கிற தப்பை யாராவது சுட்டி காட்டிட்டாங்க அப்படின்னா அவரால் பொறுத்துக்கவே முடியாது. உடனே இந்த இடத்துல என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, சாண்ட்ரா பாத்தீங்களா இப்ப என்கிட்ட நீங்க கோவப்படுறீங்கல்ல அப்படிங்கிற மாதிரி அப்படியே திருப்பி போடுறாரு. அதாவது என்ன நீ குறை சொல்லிட்ட, நான் உன்னை எப்படி குறை சொல்லாம இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல வினோத் வந்து சின்ன புலதனமா நடந்துகிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் சாண்ட்ரா மேல ஒரு பழிய போட்டுட்டு அமித் உங்ககிட்ட நிரூபிக்கணும்னு ஆசைப்பட்டேன், நிரூபிச்சுட்டேன், நான் போறேன் அப்படின்னு போயிடுறாரு. போறவர் சும்மா இருப்பாருங்க. கமருதீன், பாரு, எஃப்ஜே இவங்க 3 பேர்கிட்ட உட்காந்து புலம்பிட்டு இருக்காரு. பாத்தீங்களா அவங்க கிட்ட பேசவே முடியல, பிளேட்டை மாத்தி மாத்தி போடுறாங்க, திருப்பி திருப்பி பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ரா பொய் பேசுற மாதிரி இந்த இடத்துல பேசிட்டு இருக்காரு. உண்மையை சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா சாண்ட்ரா எந்த இடத்துலயுமே பொய் பேசல, அவங்க நடந்த விஷயங்களை நடந்த மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. என்ன வினோத்தை குறை சொன்னதுனால வினோத் செம காண்டாய் கத்திட்டு இருக்காரு. அந்த இடத்துல இருக்கிற கமருதீனா இருக்கட்டும், எஃப்ஜே இருக்கட்டும், அவங்க கண்டென்ட்டுக்காக தான் இதெல்லாம் பண்றாங்க, நீங்க எதுக்காக அவங்க கிட்ட போய் பேசுறீங்க அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்கும்போது வினோத் வந்து அமித்தை தான் சொல்லணும், அமித் தான் எப்ப பார்த்தாலும் சாண்ட்ரா கிட்ட போய் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அந்த இடத்துல இந்த பார்வை பொறுத்தவரை ஆமா அமித் தான் இப்படி பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லும் போது வினோத் பாருக்கு தரமான செருப்படி கொடுத்தாரு. என்ன பாரு நீ மட்டும் யோக்கியமா, நீயும் தானே சாண்ட்ரா கூடயே உட்கார்ந்து பேசிட்டு இருந்த அப்படிங்கிற சொல்றாரு. பாரு அந்த இடத்துல வாயே திறக்கல அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு சைடு பார்த்தோம் அப்படின்னா சாண்ட்ரா, அமித் இந்த 2 பேருமே பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல சாண்ட்ரா வந்து நான் தான் எந்த பிரச்சனையை பத்தி விளக்கம் கொடுக்கறதுக்கே விரும்பலன்னு சொல்றேன்ல, என்கிட்ட எதுக்காக வாண்டடா வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க, வினோத் எல்லாம் இந்த இடத்துல நடந்துகிட்டதை பாத்தீங்கல்ல,
நான் யாரையுமே குறை சொல்ல, கனியும் குறை சொல்ல, வினோத்தையும் குறை சொல்ல. இருந்தாலும் அவங்க எதுக்காக அவங்கள நிரூபிக்கணும்னு பாக்குறாங்க. நான் பேசினாலும் தப்புங்கிறாங்க, பேசாம இருந்தாலுமே தப்புங்கிறாங்க. நான் எப்படிதான் கேம் ஆடன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சாண்ட்ரா உட்கார்ந்து ஒப்பாரி வைக்கிறாங்க. ஏமா உன்னோட கேம்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனா இந்த ஒப்பாரிய முதல்ல நிப்பாட்டு, ஒப்பாரிய பார்க்கும்போது இரிட்டேட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி தான் சாண்ட்ரா பார்த்து சொல்லணும் போலயே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த வார வீக்லி டாஸ்கான டான்ஸ் மாரத்தான் 2.0 இரண்டாம் பாகம், அதாவது இன்னைக்கான டாஸ்கை பிக் பாஸ் கொடுக்கிறாரு. அதாவது இன்னைக்கான டாஸ்கை பொறுத்தவரை ஒவ்வொரு அணில இருந்தும் 4 நபர்கள் கலந்துக்கணும். இதுல 2 நபர்கள் வந்து ஆக்டிவிட்டி ஏரியால போடப்படுற பாட்டுக்கு டான்ஸ் ஆடணும். அதே நேரத்தில் பிக் பாஸ் வீட்ல இருக்கிற மீதம் 2 பேர் வந்து அவங்க எந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறாங்க அப்படிங்கறத அவங்களோட ஆட்டத்தை வச்சு மட்டுமே கண்டுபிடிக்கணும் அப்படிங்கறது தான் டாஸ்கா இருக்குது. அந்த வகையில இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரை ஆடினே இருப்போம் அணியில இருந்து டான்ஸ் ஆடுறதுக்காக அரோரா விக்ரம் போறாங்க. அவங்க எந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறாங்க அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்காக எஃப்ஜே சுபிக்ஷா இந்த 2 பேருமே இருக்கிறாங்க. உண்மையாவே இந்த டாஸ்க் வந்து லைவ் ஸ்ட்ரீம்ல கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் போச்சு அப்படின்னே சொல்லலாம். 2.5 மணி நேரம் இல்லைங்க, 2 மணி நேரம் 38 நிமிஷம் போச்சு. உண்மையாவே இந்த டாஸ்க்குக்காக விக்ரம் அரோரா இந்த 2 பேரையுமே பாராட்டி தான் ஆகணும். ஆமாங்க, 2.5 மணி நேரம் டான்ஸ் ஆடுறதெல்லாம் சாதாரண விஷயமே கிடையாது, வேற லெவல்ல பண்ணாங்க அப்படின்னே சொல்லலாம். அதே நேரத்தில் சுபிஷாவா இருக்கட்டும், எஃப்ஜேயா இருக்கட்டும், கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்பவே சிரமப்பட்டாங்க. அதுக்கு இடையிலுமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பல கலவரங்கள் வருது. அதாவது எஃப்ஜே சுபிஷா இந்த 2 பேரையுமே டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்காக பாரு, கனி, ஆதிரை இவங்க எல்லாருமே பல வேலைகள் பண்றாங்க. அவங்க வேற மாதிரி பாட்டு பாடுறாங்க. இன்னொரு சைட் பாரு பொறுத்தவரை டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல இருக்கிற உத்தமே திவ்யாவை பொறுத்தவரை டாஸ்க் நடந்துகிட்டு இருக்குது. அந்த இடத்துல நீ இப்படிலாம் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி திவ்யா வந்து ரொம்பவே நல்ல வேஷம் போட்டு இருக்காங்க. நேத்து வினோத் கிட்ட இதே வேஷத்தை தான் போட்டாங்க. இந்த இடத்துல பாரு கிட்ட அதே மாதிரி வேஷம் போட்டு இருக்காங்க. பாருவை பொறுத்தவரை நான் இப்படிதான் பண்ணுவேன், எதுவுமே பண்ணாம இருந்தோம் அப்படின்னா எஃப்ஜே சுபிக்ஷா இவங்க 2 பேருமே பாட்டு எது அப்படிங்கறத ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. அவங்கள டிஸ்ட்ராக்ட் பண்றதுதான் என்னோட வேலை அப்படிங்கிற மாதிரி பாரு அவங்களோட வேலையை சிறப்பா பண்ணிட்டு இருக்காங்க. பாரு எப்பவுமே கேம் நடந்துச்சு அப்படின்னா அவங்க மனசுல தோன்ற மாதிரி ஒரு பிரச்சனையை கிளப்ப தான் செய்வாங்க. அதே பிரச்சனையை இந்த இடத்துல பாரு பண்ணிட்டு இருக்காங்க. பாரு மட்டும் இல்லங்க, எல்லாருமே அதுதான் பண்ணாங்க. ஆனா இந்த அம்மாவை பொறுத்தவரை நான் யோக்கியம், நான் அப்படி யாரோட கேமையும் கெடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு உத்தம வேஷம் போட்டுட்டு இருக்காங்க. அதுதான் உண்மை. இவங்க கேம் ஆடாம சும்மா உட்கார்ந்து இருக்காங்க, அது யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாதுல்ல, அதனால நல்ல வேஷம் போட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பாரு, திவ்யா இவங்க 2 பேருக்கு இடையில ஒரு சின்ன சண்டெல்லாம் வருது. முதல்ல வார்த்தை விடுறது என்னமோ திவ்யா தான். பாரு நீ எல்லாம் இப்படியா கேம் ஆடுவ, கேவலமா இருக்கு, உன்னை பத்தி நான் எப்படிலாம் நினைச்சிருந்தேன் பாத்தியா அப்படிங்கிற மாதிரிலாம் இரிட்டேட் பண்றதுக்கு பாக்குறாங்க. அந்த இடத்துல பாருவை பொறுத்தவரை திவ்யாவை கலாய்க்கிற மாதிரி பரதநாட்டியம் டான்ஸ் எல்லாம் ஆடுறாங்க. உடனே திவ்யாவுக்கு ட்ரிகர் ஆயிருது. என்ன கேலி கிண்டல் பண்ணிட்டு இருக்கா, இதெல்லாம் கேட்கறதுக்கு நாதி இல்லையா அப்படிங்கிற மாதிரியே ஒரு கார்டு எடுத்து நீட்டிடுறாங்க. இந்த அம்மாவை பொறுத்தவரை டெக்கோரம், டீசென்சி அப்படிங்கிற மாதிரி பல கார்டை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பயன்படுத்திட்டு இருக்காங்க. பல இடங்கள்ல எனக்கு ஒரு பிரச்சனைனா கேட்கறதுக்கு ஆளே இல்ல, என்ன எல்லாருமே டார்கெட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சிம்பத்தி கார்டை தூக்குவாங்க. அதே சிம்பத்தி கார்டை இந்த இடத்துல தூக்குறாங்க. அந்த இடத்துல கேப்டனா இருக்கிற வினோத்தை பொறுத்தவரை நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறீங்க, இதுக்கடையில் நான் வர முடியுமா, அந்த அளவு பெரிய பிரச்சனையும் கிடையாது, பாரு உன்னை பத்தி தான் பேசினா அப்படிங்கிறது உனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. அந்த இடத்துல திவ்யா வந்து பாரு என்ன பத்தி தான் பேசுறா அப்படிங்கிறது இந்த பிக் பாஸ் வீட்டுல இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் அப்படி மேல சொல்றாங்க. அந்த இடத்துல பாரு வந்து நான் திவ்யாவை சொல்லவே இல்லை, இது என்னோட கேம் அப்படி மேல சொல்றாங்க. அதாவது திவ்யா உங்களை பொறுத்தவரை கமருதீன் கிட்ட எவ்வளவு கேவலமெல்லாம் பேசுனீங்க, கடைசியா அவன் டீனு சொன்ன ஒரு வார்த்தையை பிடிச்சுக்கிட்டு வீக்கெண்ட் எபிசோட்ல ஸ்கோர் பண்ணிட்டீங்க. இந்த இடத்துலயும் பாரு அதே மாதிரி வார்த்தை விடுவா அப்படிங்கிற மாதிரி பாருவை எவ்வளவு ட்ரிகர் பண்றீங்க. பாருவை பொறுத்தவரை நான் உன்னை பத்தியே பேசல, உனக்கு எதுக்கு வலிக்குது அப்படிங்கிற மாதிரி சிம்பிளா முடிச்சு விட்டு போயிட்டாங்க. இருந்தாலும் இந்த இடத்துல சிக்குனது வினோத் அப்படின்னே சொல்லலாம். ஒரு தலையா இருந்துகிட்டு எனக்கு நடக்கிற அநியாயத்தை நீங்க கேள்வி கேட்க மாட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி கதறாங்க. ஏமா நீ தான் ரொம்பவே தைரியமான ஆளாச்சே அப்படிங்கிற மாதிரி உன்னோட பிஆர் கும்பல் கதறி இருக்காங்க. இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எங்க அநியாயம் நடந்தாலும் திவ்யா மட்டும் தான் கேள்வி கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் உனக்கு செம முட்டு கொடுத்துருக்காங்க. உனக்கு ஒரு பிரச்சனை நடக்கிறதுக்கே உன்னால கேள்வி கேட்க முடியல, நீயா மத்தவங்க பிரச்சனையில போய் கேள்வி கேட்க போற? ஆமா தானங்க. இந்த அம்மாவை பொறுத்தவரை ஏதாவது ஒரு பிரச்சனையில தேவையில்லாம மூக்க நுழைச்சு ட்ரிகர் பண்ணி அடுத்தவன் வாயில இருந்து வார்த்தையை பிடிச்சுக்கிட்டு பிரச்சனை பண்றதா இந்த அம்மாவோட கேம் பிளே. மத்தபடி திவ்யா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு ஆணையையும் புடுங்கல அப்படிங்கறத என்னோட கருத்து. என்னதான் இருந்தாலும் இந்த டாஸ்கை பொறுத்தவரை ஆடினே இருப்போம் மணி வந்து 5 பாட்டுகள்ல 4 பாட்டுகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கு அவங்க எடுத்துக்கிட்ட நேரம் வந்து 2 மணி நேரம் 38 நிமிஷம் அப்படின்னே சொல்லலாம். இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கானா வினோத்தை பொறுத்தவரை பல இடங்கள்ல உட்கார்ந்து புலம்பிட்டு இருக்காரு. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாருக்கிட்டையும் போய் புலம்பினாரு. அதாவது திவ்யா பாரு இவங்க 2 பேருக்கு இடையில பல கருத்து வேறுபாடுகள் இருக்குது. அந்த இடத்துல இவங்க வந்து அடிச்செல்லாம் மல்லு கட்டிக்கல,
இல்ல, வார்த்தையும் அத்துமீறலாம் போல. அப்படி இருக்கும்போது கேப்டனா நான் எப்படி இவங்க 2 பேர் பிரச்சனைக்குள்ள வர முடியும்? திவ்யாவை பொறுத்தவரை நான் வரவே இல்ல, கேப்டன் இப்படி பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கிட்டையும் போய் பேசிட்டு இருக்காங்க. என்னப்பா பண்ண அப்படிங்கிற மாதிரி வினோத் வந்து புலம்பிட்டு இருக்காரு. இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ராத்திரி பார்த்தோம் அப்படின்னா அன்பு கேங் எல்லாருமே சாண்ட்ராவுக்கு எதிராக ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. வேற ஒண்ணும் இல்லைங்க, சாண்ட்ராவை பொறுத்தவரை நேத்து அன்பு கேங்க சிக்க வைக்கணும் அப்படிங்கறதுக்காக கார்டன் ஏரியால போய் படுத்தாங்கல்ல, அதுக்கு பதிலடி கொடுக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி அன்பு கேங்ல இருக்கிற குள்ளநரி கூட்டம் எல்லாமே நாங்க இன்னைக்கு கார்டன் ஏரியால போய் படுக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி பெட்ஷீட்லாம் வெடிச்சு படுக்கிறதுக்கு ரெடி ஆறானுங்க. இதோட இன்னைக்கான எபிசோட முடிச்சிருக்காங்க அப்படியே சொல்லலாம். அதாவது சாண்ட்ரா பண்ணதுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு. வீக்கெண்ட்ல கேட்டா அவங்க டைரக்டாவே சொல்லுவாங்க, சார் 2 வாரமா அட்ரஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், தூங்குனதுக்கு அப்புறமா இவங்க எல்லாருமே டிஸ்டர்ப் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க தெளிவான காரணத்தை சொல்லுவாங்க. அதே நேரத்துல இந்த அன்பு கேங்ல இருக்கிற தற்குறிகள் என்ன காரணத்தை சொல்லுவானுங்க போறது இருந்து பார்க்கலாம். என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தவரை சாண்ட்ராவோட மைண்ட் கேமை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அதே மாதிரியே இவ்வளவு நாள் எல்லா ப்ரோமோலையும் வந்துகிட்டு இருந்த பாரு கமருதீன் கூட சேர்ந்ததுக்கு அப்புறமா காணாமலே போயிட்டாங்க. பாருவை பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.